Starting with which one of the following has the largest contribution to the gross tax revenue of Government of India in 2019 and 20 சொல்றாங்களே. ஆக்சுவலி இது என்னன்னா அந்த 2020 கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இதுல பட்ஜெட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் அந்த என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டடா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் கேட்டுட்டு இருக்காங்க. அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எது லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெவன்யூ. நம்ம 2024 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம டைரக்டா என்ன போட்டலாம், ஜிஎஸ்டின்னு போட்டலாம். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து என்ன எவ்ரி மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதனால 2024 இதான் இருக்கும். பட் அவன் கொஸ்டின் கேட்டிருக்கிறது 2019 and 20. இந்த இயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வந்து என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் இதுதான் வந்து என்ன ஹையஸ்ட் ரெவன்யூ ஃபார் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எப்படி சொல்றாங்கன்னா எவ்ரி வந்துன்னா ஒரு ரூபி வந்து கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னா அதுல 68 பைசா இங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. சோ இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல இருந்து வர்றத எதுக்கு நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா ஸ்டேட்டோட ஷேர் இருக்கு, அதே மாதிரி வந்து டியூட்டிஸ், இதுக்கே நம்ம வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து போகுதுன்னு சொல்றாங்க. சரி, பட்ஜெட்ல வந்து 2019 and 20 என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பார்லிமெண்ட் படி அதோட வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 19 பைசா இருக்கு. அதே கார்பரேட் டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 21 பைசா இருக்கு. அதே மாதிரி கலெக்ஷன் ஃப்ரம் பாரோவிங் அண்ட் அதர் லயபிலிட்டி வந்து 20 பைசா இருக்கு. இன்கம் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 பைசா இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது லார்ஜஸ்ட் ஷேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்பரேட் டாக்ஸ். ரெண்டாவது பார்க்கும்போது என்னன்னா நம்மளோட வந்து என்னன்னா கலெக்ஷன் ஃப்ரம் பாரோவிங் அண்ட் அதர் லயபிலிட்டி. தேர்ட் தான் வந்து என்ன ஜிஎஸ்டி. ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். இது அசாஃப் வந்து என்ன அப்படின்னா 2020 இருந்து. ஆனா 2024 வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி வந்து என்னன்னா ஓவர்டேக் பண்ணிடுச்சு எல்லாத்தையும். இது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பரேட் டாக்ஸ். இதுதான் வந்து என்ன லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு வந்து என்ன ரெவன்யூ ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், வாட் இஸ் மீன் பை எம்எஸ்எம்இ அப்படின்னு கேட்டிருக்காங்களே. 2020 நம்மளுக்கு ரொம்ப பேசிக் லெவல் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனா 2021, 22, 23 எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து என்ன கான்செப்ட் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணிடாதீங்கன்னா இப்படிதான் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்து எடுத்துக்கிறாதீங்க. ஜஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எம்எஸ்எம்ஐ பார்த்தாவே சொல்லிடலாம். ஸோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் தான் வந்து எம்எஸ்எம்ஐயோட ஃபுல் ஃபார்ம். சரி, இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்ஐ ரிலேட்டடா நிறைய சேஞ்சஸ் வந்து ரீசெண்ட் டைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எம்எஸ்எம்ஐயோட கிளாசிபிகேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது புதுசா வந்து ரிவைஸ் பண்ணது வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ன் ஓவர் வந்து என்னன்னா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ரைட்டா. ஸோ அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட்னா ஏன் இந்தியன் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து என்னன்னா எம்எஸ்எம்இ ரிலேட்டடா எடுக்கிறாங்கன்னா பிகாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு வந்து என்னன்னா எம்எஸ்எம்இ வந்து ரொம்பவே வந்து பேக் போன் ஆனது. அப்படி பார்க்கும்போது வந்து 45% ஆஃப் வந்து என்னன்னா டோட்டல் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கே கொடுக்குற இதுவே இதாகுது அப்படின்னா எம்எஸ்எம்இ செக்டரை வந்து எடுத்துக்கிறாங்க. 50% வந்து இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து என்ன பண்றது இந்த எம்எஸ்எம்இ செக்டர். 95% வந்து ஆல் இண்டஸ்ட்ரியல் யூனிட் ஆஃப் த நேஷன்ஸ் மோர் தென் வந்து 6000 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னன்னா எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை வந்துன்னா இந்தியன் கவர்மெண்ட் நிறைய வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கான ரீசன் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது ரீசெண்டா பிஎம் முத்ரா யோஜனா அப்படின்னு வந்து என்னன்னா ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஃபேமஸ் ஆனது என்னன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து என்ன கொடுக்குறது. அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் யாருன்னா பேங்க் யாரு கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி எம்எஸ்எம்இ செக்டர் கொடுக்குறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணது ரைட்டா. இது ரிலேட்டட் டு வந்து எம்எஸ்எம்இ. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் லெவல் வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்டதுனால தெரிஞ்சுட்டா போதும். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அவ்வளவுதான். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், அகைன் வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டாப் ரேங்கிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் 74th குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். ஸோ இதுல இருந்து என்னன்னா இண்டெக்ஸ் ரிலேட்டடா எவ்ரி இயர் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்றாங்க. இப்போ நீங்க 2024 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் இண்டெக்ஸ் வரப்போகுது. அது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது வந்து என்னன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரைட்டா. ஏன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஃபேமஸான படி. ஸோ அதோட இண்டெக்ஸ் தான் வந்து கொஸ்டினா கேட்கறாங்க. அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறது. ரெண்டாவது அந்த இண்டெக்ஸ்ல வந்து எந்த மாதிரி கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இண்டெக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தா அது யாரு ரிலீஸ் பண்றா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து இந்த இண்டெக்ஸ்ல டாப் ரேங்கிங் வந்து என்னன்னா யாரோ டாப் 2 மட்டும் பார்த்தா போதும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட பொசிஷன்ஸ் என்ன. ஸோ இதுதான் வந்து ஒரு இண்டெக்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது ரைட்டா. அப்படி பார்க்கும்போது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து குளோபல் எனர்ஜி வந்து டிரான்சிஷன் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எதை பத்தி பேசும் அப்படின்னா ஒரு கண்ட்ரி நான் ரெனியூபிள் இருந்து ரெனியூபிள் போறதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா கொடுக்குற இண்டெக்ஸ் தான் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பை வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன கேட்டிருக்கான், அவன் கேட்டது டாப் ரேங்கிங் தான் கேட்டிருக்கான். ஸோ டாப் ரேங்கிங் மெஜாரிட்டி ஆஃப் த இண்டெக்ஸ்ல எது வராது அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரி வராது. அப்படி பார்க்கும்போது சைனாவையும் இந்தியாவையும் எடுத்தலாம். ஏன்னா இவன் டாப் ரேங்கிங்ல இருக்க மாட்டான். அதுக்கப்புறம்
மோஸ்ட்லி இந்த எனர்ஜி ரிலேட்டடா வரும்போது எவன் டிரான்சிஷன் அதிகமா இருப்பாங்க, யூரோப் கண்ட்ரி தான் மோஸ்ட்லி வரும். இப்போ நம்ம சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் ரெண்டுமே வந்து என்ன யூரோப் தான். இதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தான் கரெக்டான ஆன்சர், ரைட்டா. ஸோ இந்த இண்டெக்ஸ் மட்டும் வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் பார்த்தலாம். இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோட குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் எத்தனை பேரை வந்து எவாலுவேட் பண்ணாங்க, 115 பேரை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுல அஸ்ஸாஃப் வந்துன்னா 2020 எந்த கொஸ்டினே வந்துன்னா 2020ல கேட்டதும் ஸ்வீடன் தான் வந்துன்னா ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட். ஸ்வீடன் வந்து 2024லயுமே வந்து நியூஸ்ல இருந்துச்சு. ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 32nd மெம்பர் ஆஃப் வந்துன்னா நாட்டோவை வந்துன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ 31st வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபின்லாந்து வந்திருக்கும். 32nd வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வீடன் வந்திருக்கும். ஸோ இட்ஸ் ரிலேட்டட் வந்துன்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா கிரைசிஸ் ரிலேட்டடா போகும்போது நாட்டோ வந்து அகைன் அண்ட் அகைன் நியூஸ்ல இருந்தனால ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிங்க, ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து கரெக்ட் அண்ட் ஸ்வீடன் ஃபாலோடு பை தான் வந்து சுவிட்சர்லாந்து அண்ட் வந்து ஃபின்லாந்து வருது. இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2023 அதாவது 2024 ரிப்போர்ட் வந்து நான் கொடுக்கல, 2023 ரிப்போர்ட் தான் இருந்தது. இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட வந்து எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸோட இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்கன்னா 67th பிளேஸ்ல வந்து இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா சப்போஸ் இந்தியா நீங்க 2024 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா 2023 இண்டெக்ஸ் தான் எடுக்கும், ரைட்டா. அப்படி எடுக்கும்போது இது கேட்டிருந்தாங்க நம்மளால ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவோட ரேங்கிங் வந்து 67th பிளேஸ்ல வந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஸ்வீடன் தான், ரைட்டா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன் இன் இந்தியா அக்கார்டிங் டு த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2017 and 18 இருக்குன்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இது ரொம்பவே ட்ரிக்கான கொஸ்டின். ஏன்னா 2020யோட இதுல வந்து எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா 2017-18 அப்படின்னா இது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கூட கொஸ்டின் சொல்ல முடியாது. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அந்த ரிப்போர்ட் வந்து என்ன தெரிஞ்சதா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் வந்து கேவ் எம்ப்ளாய்மெண்ட் டு நியர்லி வந்துன்னா 1/10 ஆஃப் வந்துன்னா அர்பனோட மேல் ஒர்க் ஃபோர்ஸ் இன் இந்தியா. ஸோ இது கரெக்டா இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அர்பன் மேல் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தாவே அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் வந்து பிளே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால 1/10 இருக்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நியர்லி 1/4 ஆஃப் வந்துன்னா அர்பனோட ஃபீமேல் ஒர்க்கர் இன் இந்தியா ஒர்க்கிங் இன் வந்து என்ன மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுவும் வந்து என்னன்னா கரெக்டா இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் வந்து என்னன்னா அதுவும் அர்பன்ல இருக்க ஒர்க் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா கண்டிப்பா அவங்க அக்ரிகல்ச்சர்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அர்பன் அப்படின்னு வந்தாவே அக்ரி உள்ள வராது. என்ன சொல்றியா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கிறதுக்கு வந்து 1/4 இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா வந்து கரெக்டா இருக்குன்னு நம்ம லாஜிக்கல் எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து பாருங்க. 1/4 ஆஃப் வந்துன்னா ரூரல் ஃபீமேல் ஒர்க்கர் இன் இந்தியா வேர் எங்கேஜ் இன் த அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாஜிக்கலா பார்க்கும்போது ஏன்னா ரூரல் அப்படின்னு வந்தாவே ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் அக்ரிகல்ச்சர் இருக்கலாம்னு சொல்லி தான் வந்து கரெக்டான தோணும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 2017 and 18 வந்து ரிப்போர்ட் படி நிறைய வந்து என்னன்னா ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நியர்லி 1/10 வந்து கொடுக்குறது கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே வந்து கரெக்டா 1/4 வந்து என்னன்னா அர்பனோட ஃபீமேல் ஒர்க்கர் எங்க தான் இருக்காங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல தான் இருக்காங்க. பட் ரூரல்ல வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டிங் வந்து கேரக்டர் இருக்கு. அதாவது 25ல இருந்து 29 வயசுல இருக்கிறவங்களை விட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் ஃபீமேல் வந்து என்னன்னா அதிகமா ஆயிட்டு இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே இது 15ல இருந்து 19 ஏஜ் குரூப்ல இருக்கவங்களை பார்க்கும்போது இந்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா அது ரூரல் ஃபீமேலுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இருக்கு. ஒண்ணு 25ல இருந்து 29 வயசுல உங்களுக்கு வந்து நிறைய மேரேஜ் நடக்கலாம். இல்ல அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேலைக்கு போகாம இருக்கலாம். பட் 15-19ல இருக்கிற இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் கெட் சம் ஒர்க் அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன இதுல இருந்து சொல்லலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 1/4 ஆஃப் ரூரல் ஃபீமேல் ஒர்க்கர் வந்து இந்தியா எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து தப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் நிறையவே இருக்கு. பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/4 கிடையாது. நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலுமே வந்து 25ல இருந்து 29க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கறனால வந்து என்ன சொல்லலாம்னா இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. மிச்சம் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ரைட்டா. அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து பி 1 and 2 தான் கரெக்டா வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பாருங்க. இதுவும் ஒரு பேசிக் லெவல் வந்து என்ன கொஸ்டின் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் குட்ஸ் ஆர் இன்க்ளூடட் டு எஸ்டிமேட் வந்து ஃபுட் இன்ஃபிளேஷன் இன் இந்தியான்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபிளேஷனை மெஷர் பண்றதுக்கு என்னென்னலாம் வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாமினல் ஜிடிபியை மேல வச்சுட்டு ஸோ கீழே வந்து என்ன ரியல் ஜிடிபியை வந்து வச்சு அதுல இருந்து டிஃபரன்ஸ் பார்த்தா இதை ஜிடிபி டிஃப்ளேட்டர். இது இன்ஃபிளேஷன்ஸ் வந்து ஏறி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட டபிள்யூபிஐ இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். தேர்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வந்து சிபிஐ மீன் கன்சியூமர் வந்து பிரைஸ் இண்டெக்ஸ், டபிள்யூபிஐ வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல வந்து என்னன்னா குட்ஸை மட்டும்தான் வந்து ஆட் பண்ணுவாங்க, வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா அதாவது
சிபிஐ கன்சியூமர் லெவல்ல வந்து ஒரு பிரைஸோட இண்டெக்ஸ் பார்க்கும்போது வந்து குட்ஸையும் பார்ப்பாங்க, அதே மாதிரி வந்து சர்வீஸும் பார்ப்பாங்க, ரைட்டா? ஸோ அதோட இன்னொரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம், இந்த டபிள்யூபிஐ வந்து ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கானமி அட்வைசர் அப்படின்னு இருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தான் வந்து டபிள்யூபிஐ. இந்த சிபிஐ வந்து ரிலீஸ் பண்றது பார்த்தோம்னா சிஎஸ்ஓ, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து என்னன்னா இதுக்கான பேஸ் இயர், டபிள்யூபிஐயோட பேஸ் இயர் வந்து 2011 அண்ட் வந்து 12 அப்படின்னு இருக்கும். இங்க சிபிஐயோட வந்து பேஸ் இயர் வந்து 2000 வந்து 12 இருக்கும். சரி, ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம், இன் கேஸ் வந்து அப்கமிங் இயர்ல கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அவன் கேட்கறது வந்து ஃபுட் இன்ஃபிளேஷனை வந்து மெஷர் பண்றதுக்கு என்னென்னலாம் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க, என்னென்ன குட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம லாஜிக்காவே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா வீட் வந்து ஃபுட் தான், படி வந்து வரும், சுகர் வந்துடும். டொபாக்கோ நாட் கன்சிடர்ஸ் இருந்ததுன்னா ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிற மாட்டோம், ரைட்டா? அதனால இது வராது. இது வராம வந்து பாருங்களேன், ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ 1, 2 and 4 இருக்கிற ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் இருக்கும். ஆன்சர் வந்து டி தான், ரைட்டா? ஜஸ்ட் வந்துன்னா பேசிக்ஸ் லெவல் கொஸ்டின் தான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃபிளேஷன்ஸ் மெஷர் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு தான். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டபிள்யூபி இண்டெக்ஸ் வரும், அடுத்து வந்து நம்மளோட சிபிஐ இண்டெக்ஸ் வரும். இந்த சிபிஐல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதில் ஃபுட் அண்ட் பேவரேஜ் இருக்கும், ஹவுசிங் இருக்கும், அப்பேரல் இருக்கும், டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இருக்கும், மெடிக்கல் கேர், ரெக்ரியேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து என்னன்னா காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதே தான் வந்து நம்மளோட டபிள்யூபிஐலுமே இருக்கும். ஸோ டபிள்யூபிஐக்கிலேயே வந்து நிறைய காம்போனன்ட்ஸ்ல அதே ஃபுட் ஆர்டிகல் இருக்கும். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா சிபிஐ ஆர் டபிள்யூபிஐ ரெண்டுலயுமே காம்போனன்ட்ஸ் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் தான் மேஜரா இருக்கும். ஏன்னா ஃபுட் வந்து என்னன்னா இட்ஸ் வாலடைல், எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பிரைஸ் லெவல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அதனாலதான் வந்து என்னன்னா இந்த ரெண்டுலயுமே எதை வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டோட இதை வந்து என்ன வச்சு அதை வந்து மெஷர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃபுட் ஐட்டம் அப்படின்னு வந்தாவே வந்துன்னா கண்டிப்பா வந்துடும் சீரியல்ஸ் வரும், பல்சஸ் வரும், மில்க் வரும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வரும், மீட், ஃபிஷ், எக்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி சுகர் வந்து என்ன ரிலேட்டடாகவும் வரும், ரைட்டா? இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்ஸ் நான் வச்சுங்க. அப்ப அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன், இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பேசிக்ஸ் லெவல் வந்து தெரிஞ்சிருந்தாவே போதும். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வேர் இன்ட்ரோடியூஸ்ட் அஸ் பார்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வந்து கிரீன் ரெவல்யூஷன் சொல்றாங்களே. ஆக்சுவலி கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது ரெண்டு லேர்ன் பண்ணுவோம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்பதான் இனிஷியலா வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இது எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இந்தியாவோட வந்து வெஸ்டர்ன் சைடு, அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பஞ்சாப் சைடு வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பஞ்சாப் சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாவே வந்து என்ன கல்டிவேஷன்ஸ் நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஓவர் த பீரியட் டைம். அதாவது நீங்க 2024 வந்து என்ன பஞ்சாப் லுக் பண்ணும்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே வந்து என்னன்னா கம்மியா இருக்கிற வந்து என்ன ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த கிரவுண்ட் வாட்டர் கம்மியா இப்ப சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரீன் ரெவல்யூஷன்ல நிறைய வாட்டரை வந்து என்னன்னா எடுத்து அதன் மூலம் தான் ப்ரொடக்டிவிட்டி கொண்டதுனால இப்ப கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே வந்து லோவா இருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க, ரைட்டா? இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் நிறைய பாசிட்டிவ் இருக்கு, பட் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா வந்து இதை சொல்லிக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து செகண்ட் ஃபேஸ் தான் வந்து என்னன்னா சதர்ன் ஸ்டேட், அதாவது என்னன்னா தமிழ்நாடுக்குலாம் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. பர்டிகுலர் அப்படின்னு பார்த்தா டிஎன், கேரளா, அதே மாதிரி வந்து கர்நாடகா ரீஜன்ஸ். இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு வந்தாவே நான் என்ன சொன்னேன்னா வெஸ்டர்ன் ரீஜன்ஸ், வெஸ்டர்னான பஞ்சாப் அண்ட் ஹரியானா, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பார்ட் ஆஃப் யூபி கூட வரும். ஸோ அப்போ 3 and 4 மட்டும் தான் வரும், 1 and 2 வராது. ஏன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் எல்லாமே வந்து என்னன்னா செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கிறது 3 and 4, ஆன்சர் வந்து டி தான் வரும். இது ஏன் சொல்றேன்னா கிரீன் ரெவல்யூஷன் நீங்க லேர்ன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், அதனால பாசிட்டிவ், அதனால வந்து நெகட்டிவ், அதே மாதிரி எந்த பீரியட், எந்த எந்த பிரைம் மினிஸ்டர் பீரியட்ல கொண்டு வந்ததுன்னு லேர்ன் பண்ணிக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட். எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோட டைம்ல தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்க 2024 வந்து இன்னொரு வந்து என்னன்னா லேர்னிங் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து என்னன்னா நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் சொல்றவர் வந்து என்ன அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து என்னன்னா இறந்திருப்பாரு. ஸோ எம்.எஸ். சுவாமிநாதன் இறக்கும்போது அவருக்கு பாரத ரத்னாவுமே வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ இதோட அடிஷனல் என்ன அப்படின்னு பார்த்தோம், இவர் ரிலேட்டடா, அதாவது இவர் பேலே எம்.எஸ். வந்து சுவாமிநாதன் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவார்டு 2024 யார் வந்து வின் பண்ணிருக்கா அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கேன். இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் வந்து என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர் பிளஸ் வந்து என்ன நம்மளோட பேசிக் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்ஸ். ஸோ அதை தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ என்னன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து என்னன்னா இந்த ரீஜன் மட்டும் தான் வரும், அதாவது பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, டெல்லி, பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா யூபி, வெஸ்டர்ன் ரீஜன்ஸ். ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா கிரீன் ரெவல்யூஷன்ஸ் 1966 வந்து என்னன்னா யாரோட பீரியட் அப்படின்னா இந்திரா காந்தியோட பீரியட்ல தான் இருக்கும், ரைட்டா? இதுக்கு எதுக்கு கொண்டு வந்திருப்போம், நம்ம கிரீன் ரெவல்யூஷன் மூலம் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வந்து என்னன்னா வீட்டோட வெரைட்டி கொண்டு வரும்போது
இட்ஸ் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும். அதே மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எல்லாமே வந்துன்னா உள்ள வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து என்னன்னா பேசிக்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ரெகனைசஸ் வந்துன்னா மினி ரத்னா அப்படின்னு சொல்றாங்களே. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி 2022 கொஸ்டின் பார்த்தாலும் 2023 சிஏபிஎஃப் ஏசிலுமே இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 2023 வந்து எந்த இது வந்து நவரத்னா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. 2022லயுமே வந்துன்னா பப்ளிக் செக்டர் வச்சு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப நீங்க 2024 அண்ட் 25 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நம்ம லேர்ன் பண்றதுன்னா இந்த மினி ரத்னா, நவரத்னா, மகரத்னாவோட கேட்டகரி என்ன, ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, பேசிக்ஸ் இதை லேர்ன் பண்ணிட்டா நம்மளால வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஓரளவு நம்மளால வந்து என்னன்னா எலிமினேட் வந்து பண்ண முடியும் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட பேசிக்ஸ் வந்து என்னன்னா பார்த்தலாம். இப்ப 3 கேட்டகரியை பிரிப்பாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எதெல்லாம் வந்து ப்ராஃபிட் மேக்கிங்ல இருக்கோ அதை வந்து 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் மினிரத்னா, செகண்ட் நவரத்னா, தேர்ட் வந்து மகரத்னா. இப்ப மினிரத்னாவும் நவரத்னாவும் எந்த இயர் கிரியேட் பண்ணாங்கன்னா 1997 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா மகரத்னா வந்து 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்ப மினிரத்னா அப்படின்னு ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து ஒரு பப்ளிக் செக்டர் வரணும்னா என்னென்ன கேட்டகரிலாம் வந்து பாருங்களேன். ஸோ கேட்டகரி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். மினிரத்னா கேட்டகரி 1 இருக்கும், அடுத்து மினிரத்னா கேட்டகரி 2 இருக்கும், அடுத்து வந்து 1 by 1. இப்ப மினிரத்னா கேட்டகரி 1ல வரணும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் என்ன, அவங்க ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து ப்ராஃபிட்டை வந்து பார்த்துருக்கணும். அதுவும் ப்ரீ டாக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 30 கோடி வந்து தாண்டி இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு இயர்லயாவது வந்து ப்ரீ டாக்ஸ் ப்ராஃபிட் அவங்களுக்கு 30 கோடி இருந்துச்சுன்னா அது கம் அண்டர் வந்து என்னன்னா மினித்ராவோட கேட்டகரி 1ல வரும். இப்ப கேட்டகரி 2ல என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணணும், பட் அந்த 30 கோடிக்கு கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கேட்டகரி 2. அதே மாதிரி மிச்சதுக்கு வந்து ஒரு மினிரத்னாவோட வந்து என்னன்னா இருக்கணும் சிபிஎஸ்சி, அதாவது சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அவங்க என்ன இருக்கணும் அப்படின்னா ஷுட் நாட் வந்து என்னன்னா டிஃபால்டட் த ரீபேமெண்ட் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படி இருந்தாலும் வந்துன்னா மினிரத்னா கீழே வருவாங்க. அதே மாதிரி வந்து என்ன இன்னொன்னு இருக்கு, ஷால் நாட் டிபெண்ட் ஆன வந்து என்னன்னா கவர்மெண்டோட பட்ஜெட் சப்போர்ட்டுக்கு இல்லாம இருந்தாலும் அவங்க கமெண்டர் வந்து மினிரத்னம். ஸோ இந்த 4 கேட்டகரியுமே பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்துன்னா எதெல்லாம் மினிரத்னா கேட்டகரி 1ல இருக்கும் அதுக்கு வந்து தனி வந்து ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க, எதெல்லாம் கேட்டகரி 2ல இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி 1ல வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன், ஆண்ட்ரிக்ஸ் வந்து என்னன்னா இஸ்ரோவோட வந்து பாடி, இவங்க ரெண்டுமே வந்து எதுக்குல இருக்க கேட்டகரி 1ல இருக்கும். கேட்டகரி 2ல வந்து ஆர்டிபிஷியல் லிம்ப் மேனுஃபேக்சரிங் வந்து அதுவும் இன்னொன்னு வந்து பாரத் வந்து பம்ப்ஸ் கம்ப்ரஸர் வந்து லிமிடெட், இது ரெண்டு எது கீழே இருக்குன்னா கேட்டகரி 2ல இருக்கு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா சப்போஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டியூட் வச்சுமே வந்து கேட்டுருவாங்க. அதனாலதான் இப்ப நவரத்னா வாங்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப மினிரத்னா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா வந்து அட்டானமி இருக்கும், அதாவது அவங்களே ஓனா வந்து டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. நவரத்னா கேட்டகரியுமே அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தே ஹாவ் அ பவர், தே ஹாவ் வந்து ஃபோர்ஸ் பிகம் வந்து என்னன்னா குளோபல் பிளேயர் ஆகிறதுக்கான வந்து என்னன்னா எல்லா ஸ்டெப்புமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நவரத்னா கேட்டகரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு நவரத்னா வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மினிரத்னா கேட்டகரி 1ல தான் இருக்கணும். அப்படி இருந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெரி குட் ரேட்டிங் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து என்னன்னா 6 பேராமீட்டர் வந்து என்ன பார்ப்பாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே, இவங்க வந்து ஆல்ரெடி மினிரத்னா கேட்டகரி 1ல இருக்காங்க, இது எல்லாமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்கள வந்து நவரத்னா கேட்டகரிக்குள்ள வந்து கொண்டு வந்துருவாங்க ரைட்டா. எக்ஸாம்பிள் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இந்துஸ்தான் வந்து ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ரெண்டுமே வந்து என்னன்னா நம்ம இதுல நவரத்னால இருக்கு. இப்ப மகரத்னா கேட்டகரி அகைன் மகரத்னாவோட ஒரு இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மெகா வந்து என்னன்னா சிபிஎஸ்சியா இருக்கும். இவங்களோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ ஹியூஜ் வந்து பொட்டன்ஸ் டு பிகம் வந்து குளோபல் கெயின்ஸா, அதாவது எப்படி ஃபேஸ்புக் அதே மாதிரி வந்து டாடா ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிளோமரேட்டா இருப்பாங்களே அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி வந்து கிரியேட் பண்றதா மகரத்னம். ஸோ இந்த மகரத்னா கேட்டகரியில வந்து கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து நவரத்னா கேட்டகரி இருக்கணும். அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப், அதாவது ஸ்டாக்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஆவரேஜ் ஆனுவல் டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா மோர் தென் வந்து 25,000 இருக்கணும், சாரி 25,000 crore இருக்கணும். ஆவரேஜ் ஆனுவல் நெட்ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 15,000 கோடியா இருக்கணும். அதே மாதிரி ஆவரேஜா வந்து ஆனுவல் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 5,000 கோடியா இருக்கணும். அதே மாதிரி சிக்னிபிகன்ட் வந்து குளோபல் பிரசன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஆபரேஷன் இருந்துச்சுன்னா அவங்க எது கீழே வந்துருவாங்கன்னா மகரத்னா கேட்டகரியில வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் வந்து இந்த லிஸ்ட் வந்து கொடுத்துப்பாங்க ரைட்டா. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பெல் கேட்டகரி தான். ஸோ பெல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வந்து என்னன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி, அது வந்து கமாண்டர் வந்து மகரத்னா கேட்டகரியில வரும் ரைட்டா. அதே மாதிரி கோல் இந்தியா லிமிடெட், அதே மாதிரி வந்து கே லிமிடெட், இது எல்லாமே வந்து என்னன்னா 3 கேட்டகரி. ஏன் சொல்றேன்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க ரெகுலரா கேட்கும்போது வந்து உங்களால ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா, அதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, ஓகே இப்போ கேட்டகரி பார்த்துடும். அவன் கேட்டது வந்து எந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிரத்னா கீழே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ இந்தியன் ஆயில் வந்து டிஃப்ரெண்டா வராது. இந்துஸ்தான் வந்துன்னா நவரத்னா வரும், ஸ்டீல் வந்துன்னா நவரத்னா வரும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் பார்ட் ஆஃப் எது அப்படின்னா மினிரத்னா அப்படின்னு இருக்கு ரைட்டா. ஸோ இங்க பார்த்தாவே வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டோம். ஸோ கேட்டகரி 1ல வந்துன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கும். அப்போ கரெக்டா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, இது அகைன் வந்து என்ன அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர் ஆர் இண்டெக்ஸ் பேஸ் வந்து என்ன ஒரு கொஸ்டின் ரிப்போர்ட்டர் இருக்கலாம். Which one of the following educational development indicator is currently used by வந்து என்னன்னா UNDP to construct வந்து என்ன ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இண்டெக்ஸ், அதாவது இந்த ஹியூமன் வந்து என்ன டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யாரு ரிலீஸ் பண்றா அப்படின்னு பார்த்தோன்னா யூஎன்டிபி தான் வந்து ரிலீஸ் பண்ற ஐட்டம். இப்போ யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணும்போது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது, டாப் வந்துன்னா ரேங்கிங் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு, இந்தியாவோட வந்துன்னா ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. அதே மாதிரி வந்து இவங்க டைமென்ஷன்ஸ் ஆர் பேராமீட்டர் அப்படின்னு வந்து எடுத்திருப்பாங்க, அதையும் லேர்ன் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவன் என்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரைட்டா. இதையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க HTA, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட வந்து நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் இருக்கும். அதுல 3 டைமென்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ரிலேட்டட், ரெண்டாவது நாலேஜ், இதுதான் எஜுகேஷன் ரிலேட்டா, தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்டான வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இண்டிகேட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல வந்து இண்டிகேட்டர் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பர்த் இருக்கும். நாலேஜை பொறுத்த வந்து எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் வரும். டீசென்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன ஜிஎன்ஐ வந்து பெர் கேபிட்டாவோட இன்கம் வரும் ரைட்டா. ஸோ மூணுலையுமே இதுக்கு ஒன்றுக்கும் தனித்தனி ஒரு இண்டெக்ஸ் எடுப்பாங்க. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வர்றதா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்ப என்ன வச்சுக்கலாம், ஒரு ஹியூமனுக்கு டெவலப் ஆகணும்னா என்னென்ன தேவை, கண்டிப்பா ஹெல்த்தி லைஃப் தேவை, அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டான வந்து லிவிங் இருந்தா, இது 3 இருந்தா போதும், தே கேன் ஏபிள் டு வந்து என்ன அப்படின்னா டெவலப் தியர் தெம்செல்ஃப் இருக்குல்ல, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதாவது 2000 நம்மளோட இது வந்து ரிப்போர்ட் பாருங்க, 2023-24 வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இதுக்கு டைட்டிலே வந்து பிரேக்கிங் த கிரிட்ல ரீஇமேஜினிங் கோஆபரேஷன் இந்த போலரைஸ் வேர்ல்டு, இதுதான் தீம். ஜஸ்ட் நோட் பண்ணிங்க ரைட்டா. ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 134 இன் குளோபலோட டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஜஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிட்டு சரி. இப்போ என்ன கேட்டிருந்தா நம்மளோட அதாவது இண்டிகேட்டர் எந்ததுனா எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர் அப்படின்னு. நம்ம எஜுகேஷனா நாலேஜ், நாலேஜுக்குள்ள இருக்கிறது வந்துடும் எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், இது 2 தான் வந்து வரணும். அப்ப இதுல இருந்து பாக்கணும், லெவல் ஆஃப் லிட்ரஸி வராது, இதுல கிராஸ் இன்ஃபர்மேஷன் வராது, மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் இதுதான் வந்து வரும். ஏன்னா அவன் இண்டிகேட்டர்ல எக்கானமி, அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்குல்ல, இதுதான் கொடுத்திருந்தான். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்துன்னா சி தான் வரும் ரைட்டா. ஜஸ்ட் பேசிக்ஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இண்டெக்ஸ்ல இருந்து வந்து அந்த இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றா, அந்த இண்டெக்ஸ் என்ன, டாப் ரேங்கிங் என்ன, இந்தியாவோட ரோல் என்ன, ஏதாவது இண்டிகேட்டர் டைமென்ஷன் யூஸ் பண்ணா அதை லேர்ன் பண்ணும். அதாவது இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்துன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு நிறையவே வந்துன்னா பாவர்ட்டி லெவல் வந்து மெஷர்மெண்ட், அதே மாதிரி நிறைய இடத்துல அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அகைன் அண்ட் அகைன் நியூஸ்ல இருந்துட்டே இருக்கனால இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இண்டெக்ஸ் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ரெகனைஸ்ட் அஸ் வந்துன்னா இன்விசிபிள் ஹேண்ட் பை ஆடம் ஸ்மித் இருக்குல்ல. ஆக்சுவலி இது என்னன்னா நம்மளோட என்சிஆர்ல டைரக்டாவே வந்து என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து என்ன லேர்னிங்னா 2022ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. பட் அதை வச்சு நீங்க 2024-25ல ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா கொஸ்டின்ஸோட லெவல் வந்து என்னன்னா ஹார்னஸ் இயர் அண்ட் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆடம் ஸ்மித்தோட வந்து வெல்த் ஆஃப் நேஷன், ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு புக் இருக்கும். ஸோ வெல்த் ஆஃப் நேஷன் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த இன்விசிபிள் ஹேண்ட் என்ன சொல்லுவாருன்னா ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா மெடிவல் ஆர் ஏன்ஷியன் பீரியட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் கண்ட்ரோல் பை வந்து என்னன்னா கவர்மெண்ட். பட் அதனாலதான் நிறைய வந்து ஈவன் நம்ம மெடிவல்ல இருந்து வந்து என்ன மாடர்ன் வரும்போது 1990s வந்து கிரேட் டிப்ரெஷன் வரதுலாம் காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்னன்னா மார்க்கெட்ல பிளே பண்றான், அதனாலதான் நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் மாதிரி இதெல்லாம் வந்து வருது. ஸோ இது வராம தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வந்து என்ன ஆடம் ஸ்மித், இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு இருக்கு. மார்க்கெட்டே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்துக்கிறோம், கவர்மெண்ட் ரோல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒன்ஸ் இது சொன்னதுக்கு அப்புறம் நிறைய தேரி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கேபிட்டலிசம் அப்படின்னு ஒரு உருவாகும். கேபிட்டலிசம் உருவானதுக்கு அப்புறம் நம்மளோட வந்து யூஎஸ்சி அதே மாதிரி நிறைய கண்ட்ரி வந்து அடாப்டட் வந்து இன்விசிபிள் ஹேண்ட், அதாவது ஃப்ரீ மார்க்கெட்டே எல்லாத்தையுமே வந்து என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்துக்கிறோம், கவர்மெண்டோட ரோல் ரொம்ப மினிமலா இருந்தா போதும் அப்படின்னு வந்து முடிவெடுத்திருப்பாங்க ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் வேணும், மார்க்கெட் அண்ட் பிரைஸ் மெக்கானிசம் தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆத்துல வச்சுக்கோங்க. ஆடம் ஸ்மித்தோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னா வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி, என்னன்னா லைசிஃபேர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எதுல சொல்லியிருப்பாருன்னா வெல்த் ஆஃப் நேஷன்ஸோட வந்து புக்ல வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். ஃபிக்சேஷன் ஆஃப் வந்து பிரைஸ் லெவல் ஃபார் வீட் அண்ட் ரைஸ் பை கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கேட்கறாங்களே. ஸோ இதுல என்ன இந்த சிஏசிபி எங்க நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் நம்ம படிக்கும்போது
அதுல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு படிப்போம். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை ரெக்கமெண்ட் பண்ற பாடி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஏசிபி அப்படின்னு இருப்பாங்க. ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா யார் அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டி அண்ட் எக்கானமி அஃபேர்னு இருப்பாங்க. இது ஹெட்டட் பை வந்துன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்க தான் வந்துன்னா ஃபைனலா இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்துன்னா அப்ரூவ் பண்றதுக்கான வந்து ரூல் இருக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து பேசிக்ஸ் லெவல். அப்படி பார்க்கும்போது இந்த சிஏசிபி வந்துன்னா எதை டிட்டர்மைன் பண்றாங்க தான் கேட்கறாங்க. இவங்க என்ன கொடுப்பாங்கன்னா சப்போர்ட் பிரைஸ், ஏன்னா பேர்லயே இருக்கு எம்எஸ்எம்ஏ இருக்கணும், மினிமம் சப்போர்ட் பிரைஸ். சப்போர்ட் பிரைஸை பத்தி பேசுறதா வந்து என்ன அப்படின்னா இந்த சிஏசிபி, ரைட்டா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சிஏசிபி. பட் அதோட சேர்த்து நம்ம அடிஷனல் என்ன லேர்ன் பண்ண வேண்டியது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டட் பிரைஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டட் பிரைஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஃபோம் ஒன்ஸ் வந்து என்னன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டிட்டர்மைன் பண்ற பிரைஸா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டட் வந்து பிரைஸ் வருவாங்க. அடுத்த மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் மீன்ஸ் வந்து ஒரு மார்க்கெட் கன்சியூமர் லெவல் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ன மார்க்கெட் பிரைஸா இருக்கும். ஒன்ஸ் இது இதெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிங் ஆட் ஆகும். அதே அந்த மேனுஃபேக்சரர் வந்து என்னன்னா அவங்க என்னென்னலாம் செலவு பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலா வகிற வந்து என்ன பிரைஸ் தான் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து பிரைஸ் கண்ட்ரோல். இந்த பிரைஸ் கண்ட்ரோல் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து இன்ஃபிளேஷன் வந்து கிரியேட் பண்ணும். அதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல்லே வந்து பிரைஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேசோலின் நம்மள ஃபியூல் பிரைஸ் எல்லாமே வந்து பிரைஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கும். ஸோ அதே இது பிரைஸ் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பிரைஸ் சப்போர்ட் எதனால பண்ணுவாங்கன்னா சப்சிடி, அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் கோட்டா அதுல எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒழுங்கான வந்து என்ன ப்ராஃபிட் வர்றதில்ல. ஸோ அதனால சப்சிடி கொடுத்ததுனால வந்து என்னன்னா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சு கொடுக்கறதா வந்து இந்த சப்போர்ட் பிரைஸ் கிவன் பை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்க பிரைஸ் கண்ட்ரோலும் பிரைஸ் சப்போர்ட்டும் வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடா இருக்கும். அதே பார்க்கும்போது வந்துன்னா சப்போர்ட் பிரைஸ் ரிலேட்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ் எல்லாமே வந்துன்னா நம்ம அக்ரிகல்ச்சர்ல வந்து என்னன்னா ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா அந்த பிரைஸை சொல்லுவாங்க, ரைட்டம்? சப்போர்ட் பிரைஸ் கிவன் பை வந்து என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் என்னதான் நீங்க வந்து என்னன்னா ஹையர் லெவல் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இதுக்கான வந்து என்ன அப்படின்னா அந்த பிரைஸை வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. இந்த பிரைஸ்ல நாங்க வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்ப என்ன ஆகும் அக்ரிகல்ச்சர்ல வந்துன்னா ஃபார்மர் ரெடி டு வந்து என்ன அப்படின்னா கல்டிவேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த கிராப் அதுக்காக தான் வந்து இந்த சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு வந்திருப்பாங்க. இதுல இருந்து என்ன அடிஷனல் ஒரு லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல இருக்கிற கிராப் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 கிராப்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? இதோட சேர்த்து சுகர் கேன் நாவத்துல வச்சுக்கோங்க. சுகர் கேன் ஆல்சோ பார்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட வந்து எம்எஸ்எம்ஐ கீழே வரும். ஆனா அதுக்கு கொடுக்குற பேர் வந்து என்னன்னா எஃப்ஆர் வச்சுருவாங்க, ஃபேர் ரெனுமரேட்டிவ் பிரைஸ்க்கு தான் வந்து என்னன்னா சுகர் கேன் வரும். ஸோ இதுல இருந்து ஒரு வாட்டி வந்து என்னன்னா சிஏபிஎஃப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னன்னா டர்மரிக் டர்மரிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிஎஸ்சிபி அதாவது நம்மளோட எம்எஸ்டில வருமா வராதுன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி காஃபி வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டீ வந்து கேட்டிருந்தாங்க. கிரவுண்ட் நட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த நாலுமே நாட் பார்ட் ஆஃப் எதுக்குல வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்குள்ள வராது. ஜஸ்ட் வந்து நான் வச்சுங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன இது எலிமினேஷன்ஸ் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல் ஆகும். டர்மரிக், காஃபி, டீ, கிரவுண்ட் நட் நாட் பார்ட் ஆஃப் வந்து எம்எஸ்எம்இ மிச்சம் எல்லாமே வந்து எம்எஸ்எம்இல வரும், ரைட்டா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம பேசிக்ஸ்ல நீங்க வச்சுக்கணும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சப்போர்ட் பிரைஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், மொபைல் போன் ஆப்ரேட்டர் மார்க்கெட் இன் இந்தியா இஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்கறாங்களே. மொபைல் போன் ஆப்ரேட்டர் அப்படின்னா சிம் வந்து என்னன்னா யார் யாரெல்லாம் வந்து செல் பண்றாங்களோ அவங்க தான் வந்து மொபைல் போன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா வந்து ஆன்சரா வராது. ஏன்னா மோனோபோலி கிடையாது. நம்மளோட மொபைல் போன் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா யார் வரும்? ஜியோ வருவாங்க. ஏன்னா ஜியோ வந்து சிம் வந்து செல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பிஎஸ்என்எல் வந்து வருவாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஏர்டெல், வோடஃபோன் வருவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், இவ்வளவு பேர் இருக்காங்களே. மோனோபோலினா ஒரே ஒருத்தவங்க இருந்தா மட்டும்தான் வந்து மோனோபோலின்னு சொல்லுவோம். அதாவது ஒன் செல்லர் மட்டும்தான் வந்து என்டையர் மார்க்கெட்ல இருந்தாங்கன்னா அவங்கள தான் மோனோபோலின்னு சொல்லுவோம். பட் ஒன்லி ஒன் கிடையாது, இங்க 3 பேர் இருக்காங்க. அதனால என்ன சொல்லுவோம், மோனோபோலி வராது. செகண்ட் வந்து மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்ஸ் நம்மளுக்கு தெரியல, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஓலிகோபோலி. ஓலிகோபோலி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஃபியூ பீப்புள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்டையர் மார்க்கெட்ல செல்லரா இருக்காங்க. அவங்க தான் வந்து ஓலிகோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப என்ன மீனிங்னா ஃபியூ கண்ட்ரோல் தான் வந்து என்னன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஜியோ, பிஎஸ்என்எல், ஏர்டெல் இவங்க 3 பேர் தான். உங்களை தாண்டி பெருசா யாரும் கிடையாது. அப்ப என்ன சொல்லிடலாம், இந்த 3 பேர் வந்து ஃபியூ கண்ட்ரோல் தான் வந்து என்னன்னா மொபைல் போன் ஆப்ரேட்டர் மார்க்கெட் இன் இந்தியான்னு சொல்லாம. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா வரும். பட் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும், பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் நம்ம வந்து என்னன்னா இன்கேஸ் இது ரிலேட்டடா அப்கமிங்ல கேட்டா நம்மளால ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். சோ நான் சொன்ன மாதிரி தான் கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் மொபைல் போன் ஆப்ரேட்டர் வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட் யார் வச்சிருக்காங்கன்னா ஸோ ஓலிகோபோலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இவங்க எல்லாமே வந்து ஃபியூ
கண்ட்ரோல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொபைல் ஃபோன் வந்துன்னா மார்க்கெட் இன் இந்தியா ரைட்டா. ஸோ த ஃபோம் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஃபோம் அப்படின்னு இருக்குல்ல. சரி இப்போ வேரியஸ் டைப் ஆஃப் மார்க்கெட்ல பார்க்கும்போது வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு ஒரு இருக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் காம்படிஷனா தெர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹை காம்படிஷன் வித் வந்து ஈச் அதர் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில தெர் ஆர் நிறைய வந்து என்ன பையர் அண்ட் செல்லர் இருக்காங்க. அதே மாதிரி அதுல காம்படிஷன் வந்து ஹெவியா வந்து இப்போ நடந்துட்டு இருக்கும் ரைட்டா. அடுத்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் என்ன சொல்றாங்கன்னா தரிசை வந்து என்ன பையர் அண்ட் செல்லர் அதிகமா வந்து என்ன அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி நிறைய பேர் இருப்பாங்க. பட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து என்ன சிமிலரா தான் இருக்கும். எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா காம்படிஷன் அப்படின்னு ஒரு பெருசா இருக்காது. ஸோ கம்மியான லெவல் தான் ஸ்லைட்லி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம செல் பண்ணுவோம். அது கம்பேண்டர் வந்து மோனோபோலிஸ்டிக் வந்து என்ன காம்படிஷன் கீழே வந்துடும். ஸோ தேர்ட் வந்து பாருங்க அகே நம்ம எக்ஸ்பிளைன் தான் மோனோபோலி மீன்ஸ் வந்து என்னன்னா ஒரே ஒரு செல்லர் ஒரே ஒரு வந்து என்னன்னா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ற எம்என்சி தான் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மோனோபோலி. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்பேஸ் செக்டர் ஆர் வந்து என்ன நியூக்ளியர் செக்டர் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி தே ஆர் ஒன் வந்து ஏபிள் டு கண்ட்ரோல். இதெல்லாம் வந்து என்ன மோனோபோலி செக்டர் அப்படிங்கிற வந்து ரைட்டா. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒலிகோபோலி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க ஆக்சுவலி இது ஒரு கரண்ட் அஃபேர் பிளஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிக் லாஜிக்கலா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டர் கான்ட்ரிபியூட் வந்து என்னன்னா இன் ரீசன் இயர் டு த டெட்டோரியேஷன் ஆஃப் வந்து அசட் குவாலிட்டி ஆஃப் கமர்ஷியல் பேங்க் பை வே ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். நம்மளுக்கு தெரியும் நம்மளோட பேங்கிங் செக்டர்ல வந்துன்னா ரெண்டு கான்செப்ட் படிப்போம். ஸோ ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசட் அண்ட் வந்து லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அசட் அண்ட் லயபிலிட்டியோட வந்து என்னன்னா பேசிக்ஸ் பார்க்கும்போது அசட் எது வந்து என்னன்னா பேங்கிங் அசட்டா இருக்கும் அப்படின்னா ஒருத்தவங்களோட லோன் கொடுத்து அதுல இருந்து வாங்குறாங்கல்ல அதுதான் பேங்கிங்க்கு வந்து அசட்டா இருக்கும். லயபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேங்குக்கு எதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா யாராவது வந்து என்ன டெபாசிட் பண்றாங்க நம்ம நார்மலா வந்து டெபாசிட் பண்றோம்ல அதுவும் டைம் டெபாசிட்லாம் பண்ணாங்களா அது வந்து என்ன லயபிலிட்டி பார் வந்து பேங்க். ஏன்னா பேங்க் திரும்பி வந்து என்னன்னா அந்த டெபாசிட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்டையும் வந்து என்னன்னா அந்த இனிஷியல் அமௌண்ட்டையும் சேர்த்து வந்து கொடுக்க வேண்டியது அது லயபிலிட்டி ஃபார் வந்து பேங்க். ஸோ இந்த அசட் லோன் கொடுக்குறாங்களே லோன் கொடுக்கும் போது வந்து என்ன சில இடத்துல லோன் கொடுத்தது வந்து என்ன திருப்பி வாங்க முடியாது. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த மாதிரி எந்த செக்டர் வந்துன்னா அதிகமா கிரியேட் பண்ணது என்பிஏ கிரியேட் பண்ணது ஃபார் கமர்ஷியல் பேங்க் அதுதான் கொஸ்டினாவே வந்து கேட்டிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இது பாருங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் வந்து வராது. ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல பெரிய லெவல்ல வந்து யாருமே வந்து லோன் பெருசா வாங்க மாட்டாங்க. அதனால இது வந்து வராது. செகண்ட் பாருங்க இண்டஸ்ட்ரி செக்டர் இருக்கலாம். தேர்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கலாம். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கடன் வாங்கி அந்த அளவுக்கு டெட்டோரேட் வந்து என்பிஏ வந்து என்ன கொண்டு போகாது. ஏன்னா அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு சர்வீஸ் செக்டர் அதனால இந்த இடத்துல வந்து பிரச்சனை கிடையாது. பட் இங்க ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன் இது ப்ராப்ளம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காங்க. ஒரு எம்என்சி என்ன பண்றாங்கன்னா ஏதாவது நியூவா ஒரு இண்டஸ்ட்ரி யூனிட் கிரியேட் பண்றதுக்காக பேங்குக்கு போயிட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லோன் கேட்கறாங்க. பேங்க் என்ன சொல்றாங்க ஓகே இந்த எம்என்சி வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வச்சு அவன் கொடுத்த லோனை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் யூனிட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரி இது கிரியேட் பண்ணும் போது அந்த இண்டஸ்ட்ரி வந்து என்னன்னா ரொம்ப லோவா வந்து என்ன ப்ராஃபிட் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது சம்திங் ஏதோ ஒரு இதனால வந்து என்ன அவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும் இந்த திருப்பி லோனை வந்து என்னன்னா அந்த பேங்குக்கு வந்து என்ன தர முடியாது. ஏன் தர முடியாதுன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் ஆகல அதனால ப்ராஃபிட் இல்ல. ப்ராஃபிட் வர்றதுனால வந்து கம்பெனி எடுத்து மூட வேண்டியது இருக்கு. பட் மூடுறதுக்கு முன்னாடி பேங்கிங் வந்து கொடுத்தே ஆகணும்ல அவன் கொடுத்த லோனை. அதனால இந்த இடத்துல என்னன்னா கொடுக்க முடியல. இதுதான் வந்து என்ன கன்சிடர் அஸ் என்பின்னு சொல்லுவோம். இது இண்டஸ்ட்ரி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்லயுமே அதே இஷ்யூ தான். இப்ப இன்ஃப்ரால என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு ஏதாவது வந்து கிரியேட் பண்றதுக்காக லோன் வாங்குறான்னு வச்சுங்க. ஒரு ரோடை கிரியேட் பண்றதுக்கு மினிமம் எத்தனை வருஷம் ஆகலாம் ஒரு 5ல இருந்து 10 வருஷம் ஆகும் ரைட்டா. ஜஸ்ட் நார்மல் வந்து ஒரு ஹைவே மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து என்ன பில்ட் பண்றதுக்கு குறைஞ்சது சொல்றேன் ஒரு 3 டு 5 வருஷம் ஆகும். இப்படி 3 டு 5 வருஷம் ஆகும்போது நடுவுல ஏதோ ஒரு காரணத்தினால வந்து என்னன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருச்சு. அதனால வந்து என்னன்னா கவர்மெண்ட் இல்ல இது வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லலாம். இல்ல அந்த கம்பெனி எந்த ஒரு வந்து செக்டர் இருக்காங்களா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் வந்து ரன் பண்ற அந்த ஃபார்ம் என்ன பண்ணலாம்னா இல்ல இது நம்மளுக்கு வந்து என்னன்னா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாப் பண்ணலாம். இல்ல அந்த ஃபார்ம் வந்து என்னன்னா டிஃபால்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த பேங்க் கொடுத்த லோனை வந்து என்ன திருப்பி தர முடியாது. இதுவும் கன்சிடர்ஸ் வந்து என்னன்னா என்பிஏ. ஸோ இந்த மாதிரி நிறைய என்பிஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா பேங்குக்கு வந்து என்னன்னா வந்திருக்கு. அப்ப கரெக்டா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கேட்டிருக்கிறது எந்த செக்டர் தான் கேட்டிருக்கான். டைரக்டா என்ன சொல்லலாம் இண்டஸ்ட்ரியல் செக்டரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் தான் வந்து என்ன ஹியூஜ் என்பிஏ கிரியேட் பண்றது கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆன்சர் வந்து 213 தான் வரும். ஜஸ்ட் லாஜிக்காவும் வந்து அப்ரோச் பண்ணா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஏன் நியூஸ்ல இருந்துச்சுன்னா
2020 இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. ஸோ 2020 ஆர்பிஐயோட கவர்னர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் 2020ல வந்து என்னன்னா சக்திகாந்த் தாஸ் வந்து என்னன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி அதிகமான வந்து என்பிஏ வந்து என்ன கிரியேட் பண்ற செக்டர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன், அதே மாதிரி வந்து என்னன்னா நம்மளோட வந்து என்ன இண்டஸ்ட்ரி செக்டர் ரைட்டா. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பேங்க் யாராவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப கான்சியஸா கொடுங்கன்னு சொல்லி வந்து இவர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால வந்து இதுதான் ரெண்டுமே வந்து ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது டைரக்டாவே வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ். பகல் இஸ் வந்து என்ன இனிஷியேட்டிவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த சப்சிடி டு டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் பெனிஃபிஷியரி ரிலேட்டட்னு சொல்றாங்களே. இது என்னன்னா 2020ல வந்து நியூஸ்ல அப்பியர் ஆனது. ஸோ இதுல இருந்து லேர்னிங் என்னன்னா ஸ்கீம் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதை நீங்க 2024 ப்ரிப்பேர் பண்றீங்க, எப்படி வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னு நீங்க யோசிச்சுங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து வரேன். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ பகல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து என்னன்னா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கீம் ரிலேட்டட் டு வந்து என்ன எல்பிஜி கனெக்ஷன்ஸ் வந்து என்ன பத்தி பேசுறது. ஸோ எய்ம் டு ரெடியூஸ் வந்து என்ன டைவர்ஷன் அண்ட் எலிமினேட் வந்து டூப்ளிகேட் ஆர் பொகஸ் வந்து என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு கிரியேட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் வந்து என்ன பகல். ஸோ ரிலேட்டட் டு வந்து எல்பிஜி கனெக்ஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே மோர் தென் என்ன சரிங்களா. அப்போ பார்க்கும்போது வந்து கரெக்ட் ரிலேட்டடா வந்து என்ன எல்பிஜி கன்சியூமர் ரிலேட்டடா வரும், இன்டர்நெட் ரிலேட்டடா வராது, ஃபார்மர் ரிலேட்டடா வராது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயும் ரிலேட்டடா வராது. கரெக்டா ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், சிங்கப்பூர் as known as வந்து போர்ட் ஆஃப் கால் பிகாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின் தான். ஏன்னா போர்ட் ஆஃப் கால் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ட்ரேட வந்து எது ரிலேட்டா இப்ப பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிப் மூலம் தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு ஷிப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா எடுத்துக்கலாம். ஸோ இந்தியா வந்து என்னன்னா ஜப்பான்ல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா இம்போர்ட் பண்றோம், இல்ல ஜப்பான் ஏதாவது ஒண்ணு வந்து இந்தியால வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரம் வந்து என்ன டிராவல் பண்ணி வந்து வர வேண்டியது இருக்கும். அப்படி வரும்போது நடுவுல வந்து என்ன ஃபியூல் வந்து என்ன பார்த்தது, அந்த ஃபியூலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு வர இடம் தான் வந்து போர்ட் ஆஃப் கால்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கப்பூர். ஏன்னா சிங்கப்பூர் வந்து என்ன அந்த லொகேஷன் தான் இங்க இதுல மேட்டர். இந்த இமேஜ் பார்த்தாவே தெரிஞ்சிடும். சிங்கப்பூர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து என்னன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கீழே இருக்கும் ரைட்டா. ஸோ இந்த ஏஷியன் ரீஜன்ஸ் என்ன ஆகணும், அதுவும் பர்டிகுலர் இந்த ரீஜன்ஸ் வந்து நிறைய வந்து ட்ரேட் வந்து நடக்கிற இடம். அதுவும் ஏஷியானோட வந்து நிறைய ட்ரேடுமே வந்து இது நிறைய நடக்கிறதுனால அதிகமா ஷிப்மெண்ட் போகும்போது இந்த இடத்துல வந்து ஃபியூலை வந்து ஃபில் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த சைடு போவாங்க. இங்க இருந்து வரவங்க வந்து ஃபியூலை இங்க ஃபில் பண்ணிட்டு இந்த சைடு வந்து வருவாங்க. ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கப்பூர் ஆஸ் கால்ட் வந்து போர்ட் ஆஃப் கால் அப்படின்னு சொல்றது. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து டீல் டு வந்து ப்ராசஸிங் அண்ட் ஷிப்பிங் ஆஃப் ஆயில் டெஃபினட்டா கிடையாது. இட்ஸ் டீப்பான வந்து வாட்டர் போர்ட் பில்ட் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் போர்ட், இதுவும் கிடையாது. See பாருங்க, இட் இஸ் ஆன் த வந்து மெயின் சி ரூட் where the ship used to anchor for வந்து refueling, watering and வந்து டேக்கிங் ஃபுட் ஐட்டம்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர் ரைட்டா. ஸோ ரீஃபுல்காக வந்து என்னன்னா யூஸ் பண்றதா வந்து என்னன்னா போர்ட் ஆஃப் கால் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் வந்து சிங்கப்பூர் அப்படின்னு வரும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சி தான் வரும் ரைட்டா. ஸோ இதோட 2020 வந்து என்னன்னா முடிச்சாச்சு. ஸோ இதுல இருக்கிற இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்ஸ் லெவல் கொஸ்டின் தான் கேட்டாங்க. அகைன் கரண்ட் அஃபேர் வந்து என்னன்னா கேட்டிருந்தாங்க நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணணும், 2024 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஜஸ்ட் லாஸ்ட் 4 இயர்ஸ் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டா அதுல எந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சீங்கன்னா ஈஸியா வந்து என்னன்னா நம்மளோட பேப்பர் ஒன்ல ஸ்கோர் பண்ணலாம்.